ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆதரத்தில் அந்த ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விடிவு காலமே வந்திருக்கு. ஏன்னா இத்தனை நாளாக ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் எதுவுமே யாருக்குமே தெரியாது. இப்போ எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரிய போகுது. அதுக்கு காரணமும் ராஜேஸ்வரியே தான். இவங்க அமைதியாக இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை, எப்பவும் இருக்கிற மாதிரி சாதாரணமாக வந்துட்டு இருப்பாரு. ஆனால் இவங்களே மல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போகவும் அங்கே போய் அந்த வேலைக்காரங்க கிட்ட சொல்லி அவங்கள வந்து யார் என்னன்னு கேட்டு அசிங்கப்படுத்த சொல்லவும் இப்போ எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாரு நம்மளுடைய விஜய். இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு, இவங்க இந்த முதலாளி ஆகிறதுக்கு இவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வேற மாட்டேன், அவங்க வீட்டை நல்லபடியாக கவனிச்சிக்கிறதுனால, அவங்க வீட்டை பார்த்துக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாரு. இதனால் நியூஸ் கட் ஆகி போயிடுறாங்க. உடனே ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு அந்த வேலைக்கார பொண்ணு இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறா. இப்படி தான் மேடம் நடந்துச்சு, விஜய் சாரை பற்றி நான் என்னவோ நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாடுறா, இவனுக்கு இவ்வளோ தைரியமா? இத்தனை நாள் அக்கா அக்கான்னு என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், இப்போ என்னடனா அவளை போய் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள் என் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கான். அவளெல்லாம் பொண்டாட்டின்னு சொல்கிறது கூட அருகதியே இல்லாத ஆள். அவளை சொல்கிறான்னா அப்போ என்ன நம்மளை வீட்டை வந்து வெளியே போன்னு சொல்கிறானா, இல்லை இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்கிறானா, இல்லை அவள் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறானா? ஒன்றுமே புரியலையே. ஒரு வேளை சும்மா இருக்கிற சங்க நானே ஊதிக்கு எடுத்துட்டணும், என்ன அடி எனக்கு புரியலையே, மண்டி வச்சிடற மாதிரி இருக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னதான் டென்ஷன் ஆனாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, அது மட்டும் தான் அவங்களுடைய முழு எண்ணமாக இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய எண்ணமே அவங்களுக்கு கேடுகட்ட எண்ணமாக இருக்கிறதுனால அதுவே அவங்கள அழிக்க போகுது. எப்போவுமே அவங்க வீட்டு விஷயத்தை விட்டுறது, எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலதுங்க நோட்டை திரும்பி பார்த்தியா நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி இவங்களும் எப்போ பார்த்தாலும் மல்லி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா, அவளை எப்படி அழிக்கலாம், வீட்டை விட்டு துரத்தலாம், இதை பற்றியே யோசிச்சுனுக்கிறதுனால எப்போவுமே மூளை மங்கி போன மங்கூஸ் மாதிரி எப்போ பார்த்தாலும் அதுவே நினச்சினுங்கிறா. என்ன தான் இவன் மல்லியையும் விஜயம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாலும் அது நடக்கவே போகிறதில்ல. அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கனவு கண்டா கூட சரி, அது நடக்கவே போகிறதில்ல. ஏன்னா மல்லி மேலே விஜய் வச்சிருக்கிறது பெரிய தீரா காதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே விஜய் வந்து ஒரு பெரிய பாச போராட்டத்தையும் நடத்தினுங்கிறாரு. இத்தனை நாளாக அந்த யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை, யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை இப்போ வந்து நல்லபடியாக சொல்லி எல்லார் முன்னாடியும் ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்போவாச்சும் நம்ம மல்லியை வந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயாச்சும் அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் எல்லாருக்குமே நல்லது தான், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தினாலும் இனிமே தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வீட்டுக்கு மல்லி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உன்னை யார் சாப்பாடு கொண்டு போக சொன்னது, நாங்கள் கொண்டு போக சொன்னோமா, அவன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுவான், இல்லாச்சும் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுவான். அப்படியே இல்லையா அவங்ககிட்ட காசே இல்லைனாலும் அவன் எப்படியாச்சும் வீட்டுக்காச்சும் வந்து சாப்பிட்ருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க பாரு, அது வரையும் அடக்க ஒடுக்கமாக இருந்துக்கும். அதை விட்டுட்டு சும்மா ஓவர சீனை போடுறது, அதுவும் இல்லாமல் விஜய்க்கு சாப்பாடு கொண்டு போகிறது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதிகமாக ஏதாச்சும் ஓவராக பண்ணி வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏற்றி விட்டுறாங்க. மேடம், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எதுவுமே நடக்காது. ஏன்னா விஜய் சார் என்னை வந்து ரொம்பவே அழகாக பார்த்துக்கிறாரு, என்னை மேலே பாசத்தையே வச்சு கொட்டி தீக்கிறாரு, வேணா அதை நிரூபித்து காட்டுறேன் இருங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு ஒரு ரொமான்ஸ் இதை ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து இத்தனை நாளாக என் மேலே வந்து பாசம் இல்லாமல் இருந்தீங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது, பாசன்றது வேறு அக்கறைன்றது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சின்ன சின்னதாக பேசல் கொஞ்சல் சிரிச்சல் மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு திடீர்னு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல தூக்க மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை சாத்திக்கிட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ரஞ்சி கதவை தர ரஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கார் போட்டு அப்படியே ஊரை கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஓடி வந்து பார்க்க அதுக்கப்புறமா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. நான் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்குது, மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்றைக்கி இல்லை அன்றைக்கி இல்லை, எவ்வளோ நாளாக நான் காத்துட்ருக்கேன், ஆனால் மாமா எனக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியல, அந்த மல்லியோட சேர்ந்து வாழ்கிறது தான் அவர் முடிவு வச்சுருக்காரு தவிர என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறார், அதனால தான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பகிரங்கமான முடிவு எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.